அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம 27 முடிச்சு 28வது நோன்புல இருக்கோம். அப்போ 28வது நோன்புல இன்னும் 2 நோன்பு இருக்குது. இப்போ இந்த 2 நோன்புக்கு முன்னாடி பெருநாக்கு உள்ள சில காரியங்களை நாம் பார்க்கணும். 27 வரைக்கும் நம்ம இபாதத்தெலாம் பண்ணிட்டோம். நாளைக்கு 28, 29 இப்போ 2 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கு பிறகு பெருநாள் நம்ம எதிர்நோக்கிறோம். அப்போ பெருநாள்னா இந்த 30 நாள் நம்ம நோன்பு இருந்ததுக்கு பிறகு எல்லா மக்களும் போல நம்ம அந்த ஆக்டிவ் வந்துடும். நமக்கு எல்லா மக்களும் எப்படி காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட் அந்த நிலைமைக்கு நம்மளும் வந்துடும் எல்லாரும் போல். அப்போ அந்த 30 நாள் எல்லா மக்களில் குறிப்பிட்ட மக்கள் விரதம் இருந்தாங்க. இப்போ அந்த விரதம் முடியுது, நோன்பு முடியுது. அப்போ அந்த நோன்பு முடிஞ்ச உடனே அடுத்தது நமக்கு என்னென்னா பெருநாள் தொழுகை தான். அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சில கட்டளை இட்டிருக்காங்க. சில காரியங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அது மஸ்ட்டு. அப்போ கண்டிப்பாக செய்யணுங்கும் போது அதில் முதல் இது ஃபித்ரா ரைஸ். அது கோதுமையோ பேரிச்சம்பழமோ அந்தந்த ஊரில் என்ன உணவுப் பொருளோ அதை ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும்னா இரவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு பெருநாள் தொழுகை காலையில் 8 மணி 7 மணி வைப்பாங்க. அப்போ நீ சுபுக்குள்ளே கொடுத்துடணும், அதுக்கு முன்னாடி நைட்டு கூட கொடுத்துடலாம். அப்போ என்ன கொடுக்கணும்னா அவங்க அந்த உணவு தானியத்தை மக்களுக்கு கொடுத்துட வேண்டியது. இப்போ அதனுடைய கணக்கு பெருமானார் சுரேசம் கொடுத்துருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் அதை செய்ய முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்ன கால்குலேஷன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் 3 பேர் இருப்பாங்க. அப்பா, அம்மா, புள்ள இருக்கும். இல்லை புருஷன் பொண்டாட்டி 2 புள்ள இருப்பாங்க, 3 புள்ள இருப்பாங்க, 5 புள்ள இருப்பாங்க, இல்லை புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துங்க. அந்த ஃபேமிலி எடுத்திங்கன்னா சின்ன வயசு 4 வயசு பையன் இருப்பான், 10 வயசு பையன் இருப்பான், எல்லாருக்கும் கடமை. அவன் நோம்பு பிடிக்காத சின்ன வயசு பையன் கூட கடமை தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபித்ரா ரைஸு, இந்த தர்மத்தை, இந்த அரிசியை, நீங்கள் சாப்பிட்ற அரிசியை நீங்கள் கொடுத்துடணும். அப்போ எப்படி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. எப்படி அளவுகோல்னாக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கையால் 4 தடவை எடுத்து போடணும். அப்போ எடுத்து போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆளுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 2.5 கிலோ வரும். அதே மாதிரி குடும்பத்து தலைவன் அப்படி போடணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் போடணும். சில பேர் குடும்ப தலைவனை நம்ம 5 பேருக்கு சேர்த்து போடுறதும் ஒன்று செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தனித்தனியாக போகிறது மிக சிறப்பானது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி தான் வருது. அப்போ நான் 4 கை போடும்போது இந்த அரிசியை போடுறேன். அடுத்து என் மனைவி 4 கையால் எடுத்து போகணும். இது ஒரு கைங்கிறது ஒரு முத்து. அப்போ 4 போனால் ஒரு சா. அப்போ ஒரு சாங்கிறது 4 கை எடுத்து போடணும். என் மனைவி போடணும். அடுத்தது என் புள்ள போடணும். அடுத்தது இன்னொரு புள்ள போடணும். இப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தவங்க போடணும். இப்போ குடும்பத்தில் ஒரு புருஷன் பொண்டாட்டி, புருஷன் 4 கை போடுறாரு, ஒரு சா. மனைவி 4 கை போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 7 வயசு புள்ள இருக்குங்க. அந்த 7 வயசு புள்ள எடுத்து போடுறது மிக சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹதீஸு அந்த பிள்ளைக்கு போய் சேரும். எப்படி சேரும்னா, அந்த 7 வயசு பிள்ளையோ 5 வயசு பிள்ளையோ கூப்பிடுங்க, எப்போ எடுத்து போடுக்கும்போது அது எடுத்து போடும். ஒரு விளையாட்டாக கூட எடுத்து போடும். அப்போ அரிசியை எடுத்து போடும்போது கேட்கும், ஏன் இதை எடுத்து போடணும், என்ன வாட் இஸ் த ரீசன், என்ன மீனிங் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறாங்கப்பா, நாளன்னைக்கு நம்ம நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நம்ம இந்த கையால் 4 தடவை எடுத்து இந்த அரிசியை போட்டு அது ஏழையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்கும் போது அவன்கிட்ட ப்ராக்டிக்கல், அதாவது தியரி 4 கை எடுத்து போகணும்னு சொல்கிறது, ப்ராக்டிக்கல், அந்த ப்ராக்டிக்கலை அவன் கையால் செய்யும் போது அவனை மனசில் நல்லா படிக்கணும், மண்டையில் நல்லா ஏறணும். அப்போ 4 கையால் எடுத்து போகிறது ஒரு சா. அது நம்ம செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ப்ராக்டிக்கலை காட்டிட்டிங்கன்னா வருங்காலத்தில் அடுத்த வருஷம் அவன் செய்யும் போது நாளைக்கு அவன் பெரியவனாகி ஒரு குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாகும் போது அவங்க பிள்ளைக்கு சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு ப்ராக்டிக்கலில் போகுது. இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த அரிசியை தர்மத்தை எப்போ கொடுக்கணும், பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துணும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்துணும்னு வைங்க. அப்போ நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் அளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்குதுங்க, பெரிய ஒரு பறக்கத்தே இருக்குது. 800 கோடி மக்கள் இருக்காங்க இன்றைக்கி. இந்த 800 கோடி மக்களில் 2.5 கோடி பேர் முஸ்லீம்ங்கிறாங்க.
அந்த 2.5 கோடி மக்கள் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் இப்படி நம்ம போடும்போது ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ வருது. இப்போ 2 கிலோ வைங்க, இல்லை 2.5 கிலோ வைங்க. இப்போ 2.5 கிலோ இன்ட்டு 250 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு 2.5 பெருக்குனீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6.5 கோடி வரும். இப்போ அப்பாவது எப்படின்னா 600 கோடி மக்களில் வந்து 3/4 பேருக்கு இந்த இது போய் சேருது. இதில் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து முஸ்லீமா நான் முஸ்லீம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சுல்சலாய் சொன்னதை பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பச்சித்திருக்கும் போது நாம் உணவு உண்ணக்கூடாது. அப்போ நாம் என்ன நம்ம எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துடணும். தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு ஜமாத்தை வச்சு, இல்லை ஒரு இயக்கத்தில் சேர்ந்து, இல்லை நம்ம ஜமாத்தில் வந்து எத்தனையோ பேர் இது வச்சுருக்காங்க, அந்த இயக்கத்தை சார்பாக கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பாருங்கள் எத்தனை குடும்பம் வந்து நல்லா இருப்பாங்க, எத்தனை குடும்பத்துக்கு. அதாவது இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அந்த நாள் வந்து யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது. அப்போ எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க, அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ் வணங்க. அப்போ அல்லாஹ் வணங்கத்துக்கு முன்னாடி உங்கள் இறைவனை நினைக்க முடியும். உங்கள் இறைவன்கிட்ட வரும்போது உங்கள் இறைவன்கிட்ட பேசுகிறதுக்கு வர முடியும். தொழுகனா பேசித்தானங்க, பேசுகிறதுக்கு வர முடியும். இறைவனை நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி இறைவனுடைய தர்மத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தர்மம் கொடுக்கலனாக்கா இந்த ப்ரேயருக்கு வராதிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தர்மம் கொடுக்கல அந்த ப்ரேயர்னால் அந்த ப்ரேயர் செல்லாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்லாம் இருக்குது. இருப்பினும் இதான் கண்டிஷன், இதை கொடுக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நோம்பு நாளில் வந்து இந்த 10 நாளைக்கு எல்லா பள்ளியாசும் சோறை போட்டாங்க. அப்போ சோறுலாம் போட்டும்போது இரவு சாப்பாடு தானே, பெருநாள் இரவு சாப்பாடு. அதாவது வந்து நோம்புக்கு வந்து சகர் சாப்பாடுப்பாங்க. இப்போ சகர் சாப்பாடு இப்போ எங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வந்து ஒரு 100 குடும்பம் இருக்குது, 200 குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஒரு தொகையை வச்சு நீங்கள் சமைக்கிறீங்க. அது சமைச்சு யார் கொடுக்குறீங்கன்னா, பசிக்கிறவனு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பசி இல்லாதவன், நம்மளாம் பசியோடு இல்லை, நமக்கு நிரப்பமாக இருக்குது, நம்மகிட்ட தான் கொடுக்குறீங்க. இப்போ இந்த சகர் சாப்பாடு யார் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ சிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஐடியில் விளைச்சுவாங்க, காலேஜில் படிப்பாங்க, அந்த பிள்ளைங்களாம் சாப்பாடு கிடைக்கும். பணக்கார புள்ளியாக இருக்கும், ஆனால் ஏழையாக இருப்பாங்க, சாப்பாடு கிடைக்கும். அப்போ சகர் சாப்பாடுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம், அவங்களுக்கு இது ஹலால் ஆகும். ஆனால் சோறு நல்லா கிடைக்கும், நமக்கு நிச்சயமாக நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு போய் நம்ம இது விரயம் தானே, சிந்திச்சு பாருங்கள், இது விரயம் தான். இப்போ இது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்ம சொல்லுவாங்க 200 கோடி செலவு பண்ணுறாங்க, 150 கோடி செலவு பண்ணுறாங்க, 50 கோடி செலவு பண்ணுறாங்கிறாங்க. இப்போ இந்த 50 கோடி நீங்கள் சாப்பாட்டில் செலவு பண்ணுறது யார் என்னன்னா விரயமாக தான், இது விரயம்தான். அப்போ இந்த பணத்தை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் செய்யணும். இந்த நல்ல காரியத்தை தான் இந்த ஃபித்ரா வந்து நம்ம காட்டுது. பெருமாள் ஏதோ ஒன்று செஞ்சாலும் அந்த காரியத்தோடையோ அதில் மக்கள் பயன்படுறக்கூடிய காரியத்தான் செய்வாங்க. அப்போ இந்த நாள் நம்ம தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் ஜாதி பேதம் மொழி எல்லாம் பார்க்காம நம்ம எல்லாரும் கொடுத்துணும். இஸ்லாமியர்லேயே பசியில் உள்ளவனுப்பான், அந்த மக்களுக்கு இப்போ சேர்ற மாதிரி நீங்கள் கொடுத்துடணும். அப்போ இந்த ஃபித்ரா கொடுத்தா தான் உங்கள் தொழுகையும் நிறைவேறும், உங்களுடைய நோம்புக்குள்ள பரிகாரமும் இருக்கும் என்று கூறி நிறைவேற்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.